என் பேர் சத்யா, எம்ஜிஆர் சார். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்கள் எடுத்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். எல்லாருமே நல்லா கவனிக்கிறதா இருந்துச்சு. யாரும் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம். ஆனால் உங்கள் கிளாஸை பார்க்கும்போது ஜாலியாக இல்லை. ஜாலியாக இருந்தாலுமே நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. லாஸ்ட்டாக பேசுகிறது ரொம்ப ஃபீலிங் டச்சிங்காக இருந்துச்சு சார். அப்பா அம்மா 2 பேருமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் தாங்கவே முடியல. நீங்கள் பேசுனதுனால ஃபுல்லாகவே நான் அந்த இதுக்கு போயிட்டேன் சார். கூடவே இருக்கிற மாதிரியோ அவங்க பக்கத்தில் நின்று அவங்க வந்து என்னென்ன பண்ணி சொன்னது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப ஹார்ட் இருந்தது சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏஆர் ஒன்லையும் வந்திருக்கேன். பேர் ரோகிணி. நான் வந்து வீட்டுக்கு ஒரு 3ஆவது பொண்ணு. எங்கள் அப்பா ஷேர் பண்ணி பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேச மாட்டேன். யாரும் வந்து கிளாஸ் எடுத்து டிப்ரெஷனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மன அழுத்தம் மாதிரி நான் நிறைய மன அழுத்தம் எப்படி சொல்கிறதுன்னா தனியாக இருக்கும் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணிருக்கு. இப்போ சார் கிளாஸ் எடுத்ததுல நான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது லாஸ்ட்டில் அந்த 5 நிமிஷம் வந்து எங்கள் அப்பா அம்மா நேரில் போய் பார்த்து அவங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சத்தியமாக எல்லாம் தாங்க முடியும். என் பேர் செந்தமிழ் செல்வி. நான் ஏஆர் 2ல இருக்கிறேன். ஃபீட்பேக் எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. கிளாஸு என்ஜாயாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கிட முடிஞ்சிச்சு. ஆனால் அம்மா அப்பா பற்றி பேசும்போது நம்மளே அதுக்குள்ளே இன்வால்வ் ஆன மாதிரி இருந்துச்சு. 1000 பேர் இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் அவங்க எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம அம்மா அப்பா தான் எல்லாருமே. சூப்பர். ரொம்ப பெரிய அதான் என்னோட கிளாஸோட வெற்றி. இதில் வந்து நம்ம ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு கிளாஸுக்கு சாரே முன்வந்து சொல்கிறது தான் பெரிய விஷயம். நானே வந்து எந்த நல்ல விஷயத்தையும் இந்த காலத்தில் வந்து நான் வந்து சொல்லித்தரேங்க அப்படின்னு யாருமே முன்வந்துலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் வந்து சொல்கிறாங்கன்னாலும் அவங்கள நம்ம எப்படி பார்ப்போம்னா ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். அது ஒரு இது இருக்காது. ஆனால் அதையெல்லாம் மீறி அது சொல்லணும்னா அதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு குணம் வேணும். அதுதான் அந்த உயர்ந்த குணம். அந்த தெய்வத்தன்மை இருக்கிற குணம் வந்து ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அது ஆத்மார்த்தமாக சார் சொல்லி கொடுத்துருக்கதா அதோட விஷயம். எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியோட ஒரு மகிழ்வான ஒரு உணர்வோடு நீங்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தீங்க. தொடங்கப்பட்டது. ஆனால் முடிக்கும் போது எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? உங்களுடைய தன்மை மகிழ்ச்சி அப்படிங்கிறத மீறி அடுத்த நிலைக்கு உயர்ந்துட்டீங்க. எப்படி வந்து தன்னலம் இல்லாமல் சார்ந்த கிளாஸ் எடுத்தாரோ அதே மாதிரி ஒரு தன்னலம் இல்லாத ஒரு நிலைக்கு உயர்ந்து தான் இப்போ கிளாஸை முடிச்சிருக்கீங்க. என்ன நிலைன்னா நன்றி உணர்வு அப்படிங்கிற இந்த நிலை. அது நீங்கள் அப்பா அம்மாவை நினச்சி இன்றைக்கி நீங்கள் ஆத்மார்த்தமாக நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ சார் சொல்லும்போது அது ரொம்ப ஆத்மார்த்தமான நிலை. அந்த நன்றி உணர்வுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான நிலை. அது இந்த ஒரு நொடி, அது ஒரு செகண்ட் நினைச்சாலுமே பெரிய விஷயம். அந்த நிலைக்கு சார் உங்களை கொண்டு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நிப்பாட்டி உணர்ந்துருக்கீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் எந்த நிலையில் இருந்திருக்கீங்க? எல்லாருமே கடவுளை பார்த்துட்டீங்க. அவ்வளோதான். ஒரே வார்த்தை, கடவுளை உணர்ந்துட்டீங்க. உணர முடியுமா எல்லாராலையும்? அப்பா அம்மாவை உணர்ந்தது மூலமாக யாரை உணர்ந்தீங்க? அப்பா அம்மா தான் கடவுள். அவங்கதான். இப்போ இங்கே கடவுளை உணர வச்சவர் சார். சாருக்கு